மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு எங்கே போக அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பல பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒரு அமைதியான இடத்தை தேடி போகணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அமைதியான இடம், பசுமையான மரங்கள் நிறைந்த இடம், சுத்தமான இயற்கை காற்று, மண்டையை புழக்கிற அளவுக்கு வெயில் அடித்தாலும் அந்த வெயிலெல்லாம் ஒரு குளுமையாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஒரு இடத்த தேடி போன இடம்தான் நம்ம விருதுநகரில் இருக்கிற சித்தர் குடில். சித்தர் குடில் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காரியாபட்டி செல்லும் பஸ்ஸு ஏறினீங்கன்னா எஸ்எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி ஸ்டாப்னு கேட்டு டிக்கெட் எடுங்க. கரெக்டாக அந்த பள்ளிக்கூடம் வாசலில் இறக்கிவிடுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்புறம் தான் இந்த சித்தர் குடில் இருக்குது. இந்த சித்தர் குடில் உருவாகி 10 வருடங்களுக்கு மேலாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதிதாக டெவலப் ஆகிற ஏரியாவாக இருக்குது. இப்போ தான் அந்த பகுதிகளில் வீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது முதல்ல இவங்க தொடங்கியதுனால இந்த ஊருக்கு ராஜராஜ சோழன் அப்படின்னு அந்த பகுதிக்கு பேர் வச்சுருக்காங்க. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு சிலையை கோவில் நுழையும் முன்வாயிலில் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரமான நம்ம தமிழக மன்னனுக்கு சிலை அமைத்தது ஒரு பெருமையாக இருக்குது இந்த இடத்துல. மேலும் இங்கே ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஒன்று அமைச்சிருக்காங்க. 380 டன் கருங்கற்களால் செய்யப்பட்ட இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை அப்படி தத்ரூபமாக இருக்குது. இந்த சிவன் சிலையை சுற்றி நிறைய நந்தி சிலைகள், சித்தர்கள் சிலைகள் அமைச்சிருக்காங்க. தாமரை தேரில் இந்த சிவன் இருக்கிறாப்புல வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா அடி ஆன்மீகத்தை மக்கள் மத்தியில் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்குது. இந்த இடத்துல ஓம் என்ற நாமம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது மனதிற்கு ஒரு இதமான ஒரு அதிர்வலையை தருகிறது. இந்த ஓம் என்ற நாமம் கேட்கும் பொழுது அப்படி மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கு. அமைதியாக இங்கே தியானம் பண்ணுறதுக்காண்டி தியான பீடம்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கே காசி விஸ்வநாதர் மற்றும் வாழைக்குமாரி அம்மன் மற்றும் நிறைய தெய்வங்கள் சிலைகள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு அற்புதமான ஒரு பூங்காவிற்குள்ள இந்த அருமையான கோவில் இருக்கிறது. மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. வீக்கெண்டில் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா ஆன்மீகத்தோடு சேர்ந்து ஒரு மனதுக்கு இதமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்த அனுபவத்தை அனுபவிப்பீங்க. இங்கே வர்ற மக்கள் அமைதி காத்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மயில் டிவி சார்பாக. ஏன்னா ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்கு நிறைய கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை வளர்ப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்கணும். அதை வளர்க்குறவங்களுக்கு நம்ம துணையாக இருந்தால் தான் ஆன்மீகம் என்றும் நிலைத்திருக்கும். ஆன்மீகத்தை அழிக்க முடியாது. அதை அழிக்க நினைக்கிற கூட்டம் அழிந்து போகும் என்பதை இந்த இடத்துல கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமைகளில் இங்கே வர்ற பக்தர்களுக்கு வயிறார அன்னதானம் வழங்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த சித்தர்குடியில் இயற்கை மூலிகை தைலங்களால் வைத்தியங்களும் கை கால் சுளுக்குக்கு வைத்தியங்களும் பார்க்கப்படுது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த சித்தர்குடியில தேடி தினமும் பக்தர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இங்கே வரச்சிலேயே அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருந்தாங்க. விருதுநகருக்கு ஆன்மீக சுற்றுலாவுக்கு நான் வந்தேன். அப்போ தான் இந்த இடத்த கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். உண்மையிலே இங்கே வந்தது ஒரு மன மகிழ்ச்சி நிறைவாகவே இருக்குது. நீங்களும் இந்த இடத்த பார்த்து ரசிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள். உங்களுக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும். விருதுநகரில் நிறைய ஆன்மீக தலங்கள், புகழ்பெற்ற பழம்பெரும் கோயில்கள்லாம் இருக்கிறதா கமெண்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த விசேஷமான கோயில்கள் இருந்தால் கமெண்டில் தெரியுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின தகவல்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிச்சிருங்க.
நீங்கள் விருதுநகர் பகுதி மக்களாக இருந்தீங்கன்னா மேலும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு போகிறவங்க உங்களுடைய அனுபவங்களை நமக்கு கமெண்டில் தெரிவிங்க. இதற்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு இந்த சித்தர் குடிலுக்கு வந்தவங்க இங்கே வந்த அனுபவங்களை நமக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க.
முடியாது. அவன் பேர் கண்ணன் மாதிரி சில கூட்டங்கள்